விநாயகர் சதுர்த்தி நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பல அவதாரங்களில் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கிழங்கு மாவு, பேப்பர் கூழ் உள்ளிட்ட பொருட்கள் மூலம் 2 அடி முதல் 12 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு உள்ளன. கற்பக விநாயகர், மான் சிங்கம், நரசிம்மர், அனுமன் போன்ற அவதாரங்களிலும் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயாராகி வருகின்றன. அதோடு விநாயகர் சிலையின் விலையும் உயர்ந்து உள்ளது. வருஷம் 10,000 சிலை, இப்போ இந்த வருஷம் 12,000 இருக்குது. விலைவாசி பொருளுக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. அதனால நாங்களும் விலை ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. மயில் வாகனம், பசுமாடு, அதே போல் பார்த்து சிங்கமுகம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிசைனில் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. இதேபோல் விழுப்புரம் அருகே உள்ள அய்யன்கோவில்பட்டு கிராமத்தில் விநாயகர் சிலைகளுக்கு இறுதிக்கட்டமாக வண்ணம் பூசும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். இந்த ஆண்டு உபபொருட்களின் விலை உயர்வால் விநாயகர் சிலைகளின் விலையும் உயர்ந்து உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலும் மக்களை கவரும் வகையில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு உள்ளது. முருகனுடன் சிலம்பம் விளையாடும் விநாயகர், விவசாயி விநாயகர், காரில் செல்லும் விநாயகர், குழந்தை விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.